இங்கே கோபி ரொம்ப ஆவேசமா வீட்டுக்கு வந்து வீட்டில் இருக்க எல்லா பொருளையும் தூக்கி போட்டு உடைக்கிறாங்க. முக்கியமா இங்க கமலாவோட கழுத்தையும் நெரிக்க போறாங்க. இதெல்லாம் பார்த்து இங்க ராதிகாவுக்கு பயங்கரமா கோவம் வருது. இதனால இங்க கோபியை கண்டபடி திட்டுறாங்க. உங்க அம்மா பண்ண தப்பெல்லாம் வச்சுக்கிட்டு இப்போ எங்க அம்மாவை நீ கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு வந்துட்டீங்களா கோபின்னு சொல்ல, இங்க கோபி கண்டபடி ராதிகாவையும் கமலாவையும் திட்டிட்டு அங்கேருந்து வெளியில போறாங்க. இதெல்லாம் மனசு தாங்காம இருக்கிற கமலா இங்க தன்னுடைய வீட்டுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிட்டு அழுகுறாங்க. உடனே அவங்க அண்ணனும் இங்க குடும்பம் நான் பேசுறேன்னு சொல்லிட்டு ராதிகாட்ட வாங்கி பேசுறாங்க. ராதிகாவும் வாங்கி தன்னோட அண்ணன்ட்ட சொல்றாங்க, விஷயத்த சொல்றாங்க. என்னம்மா உன் வாழ்க்கை இப்போ வந்து நல்லா இருக்கும் சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சு ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தா இப்போ என்ன ஆச்சு? உன் வாழ்க்கையில பாரு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கு. இன்னைக்கு அம்மாவோட கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு அவன் போயிருக்கானா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பேசாம கோபி மேலேயே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து வை. ஆத்திர அவசரத்துல அம்மா மேல ஏதாவது கைய வச்சிட போறான்னு சொல்ல, இல்லைன்னு அப்படின்னு சொல்றாங்க. நீ அம்மா கிட்ட போனை கூட நான் பேசிக்கிறேன்னு சொல்ல, இங்க வந்து தன்னோட அம்மா கிட்ட போனை கொடுக்குறாங்க. அவங்க பையனும் சொல்றாங்க, இங்க பாருமா, ஏற்கனவே நீ ஈஸ்வரி மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க. இப்போ இந்த பிரச்சனையை வச்சு கோபி வந்து தன்னை கொலை முயற்சி பண்றாருன்னு சொல்லி கோபி மேலேயும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து வை அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட கமலாவும் கொஞ்ச நாள் ஆகட்டும் பொறுமையா இருப்பணும் சொல்ல, அது வரைக்கும் உன் உயிருக்கு உத்தரவாதம் இருக்கணும்ல, முதல்ல நீ வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து வை அப்படின்னு சொல்றாங்க. சரிடா நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போனை வைக்க, என்னடி இவன் எப்படி சொல்றான்னு சொல்ல, ஆமாம்மா அண்ணன் பேசுறது சரியா தப்பான்னு தெரியல, ஆனா கோபி வந்து ஆத்திரத்துல ஏதாவது செஞ்சிருவாரோ அப்படின்ற ஒரு பயமும் எனக்கு இருக்கத்தான் செய்யுது அப்படின்னு சொல்ல, அதுக்காக மாப்பிள்ளை மேல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா? அது இன்னமும் கோவத்தை அதிகப்படுத்தும். அது உங்க 2 பேருக்கு இடையில இருக்கிற பிரச்சனையை இன்னும் பெருசு பண்ணும். அப்புறம் உன் வாழ்க்கை என்ன ஆகுறதுன்னு சொல்ல, என்னம்மா பண்ண சொல்ற அப்படின்னு ரொம்ப சோகத்துல இருந்துகிட்டு இருக்காங்க. அதே போல அங்க வந்து இங்க விசாரணை வந்து நடந்துகிட்டு இருக்கு. விசாரணையெல்லாம் முடிஞ்ச கையோட எங்க கோர்ட்லயும் வந்து கொண்டு வந்து நிறுத்துறாங்க. விசாரிக்கிறாங்க. ஒருத்தவங்களா கூப்பிட்டு விசாரணை பண்றாங்க நீதிபதி விசாரணைக்கு பொழுது நேரத்துல தான் இங்க பழனிசாமி என்று கொடுக்குறாங்க. பழனிசாமிக்கு விஷயம் தெரிஞ்சிருது. அதாவது அவங்க ஹோட்டலுக்கு வந்துட்டு இப்போ ஆட்கள் வரல. அதே நேரம் எங்க செல்வி மூலமா விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நேரா ஓடி வராங்க. எதுக்காக என்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லலை? நீங்க ஒரு ஃப்ரெண்டா என்கிட்ட எப்போதும் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்க என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லியிருந்தா என்னால முடிஞ்ச உதவியை நான் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட உடனேயே இங்க பாக்கியா கண் கலங்கி அழுகுறாங்க. இப்படி பாக்கியா தன்னுடைய ஃப்ரெண்டு இப்படி அழுகிறத பார்க்க முடியாத பழனிசாமி, எதுக்கு மேடம் இதுக்கு எல்லாம் உடஞ்சு போய் உட்காந்துட்டீங்கன்னா அப்புறம் யார் இங்கே தைரியம் சொல்றது? உங்க குடும்பத்துக்கு மிகப்பெரிய தூணா இருக்கிற நீங்களே இப்படி உடஞ்சு போகலாமான்னு கேட்குறாங்க. இதனால பாக்கியாவும் சொல்றாங்க, என்னை வேற என்ன சார் பண்ண சொல்றீங்க? இதுக்கப்புறம் நான் எப்படி என் அத்தையை வெளியில கொண்டு வருவேன்? எந்த ஆதாரத்தை கொண்டு வந்து நான் நிரூபிப்பேன் அப்படின்னு எதுவுமே எனக்கு தெரியலேன்னு சொல்ல, இங்க பாருங்க மேடம், எல்லாத்துக்கும் கடவுள் கை கொடுப்பாரு அப்படின்னு நினைச்சுக்கோங்க. இப்போ உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து பழனிசாமி உள்ள கூட்டிட்டு வராங்க. அப்போ இங்க ஈஸ்வரியா விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க கோர்ட்ல. அதே நேரம் இங்க கோபிகிட்டையும் கேட்டுட்டு கோபியையும் வெளியில கொண்டு வந்துடுறாங்க. வெளியில வந்து உட்காந்துருக்காங்க கோபி. இங்கே வந்து அந்த லேம்ப் போஸ்ட் வரதை பார்த்த உடனே கோபிக்கு அவர் மேல கோவப்பட்டு இனிமே என்ன ஆக போகுதுன்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. ஏன்னா இப்போ தன்னுடைய கவனம் முழுக்க கோவம் முழுக்க எல்லாமே ராதிகா மேலேயும் கமலா மேலேயும் மட்டும்தான் இருக்கு. நேராக அங்கே வர பழனிசாமி, நான் ஒரு நிமிஷம் பேசிக்கலாமான்னு கேட்குறாங்க. நீங்கள் யார் இந்த கேஸ்லன்னு சொல்ல, என்னைய பேச அனுமதி கொடுங்க, அதுக்கப்புறம் என்னை பற்றின விவரங்களை சொல்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து பழனிசாமி சொல்கிறாங்க. சரி எதுவாக இருந்தாலும் இங்கே வந்து பேசுங்கன்னு சொல்ல, இங்கே பழனிசாமி நேராக அந்த இடத்துக்கு போகிறாங்க. அப்போ அங்கே இருக்கிறவங்களும், நீங்கள் யார், இந்த கேஸ்க்கும் உங்களுக்கும் என்ன சம்மந்தம்னு சொல்ல, நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கும் இந்த கேஸ்க்கும் இந்த சம்மந்தம் இல்லை தான், ஆனால் எனக்கு சில விஷயங்கள் உண்மைகள் தெரிய வந்ததுனால தான் நான் இப்போ இது வரைக்கும் வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நீதிபதி, எதுவாக இருந்தாலும் தெளிவாக சொல்லுங்கள், முதல்ல உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க அப்படின்னு சொல்ல, இங்கே பழனிசாமி தன்னை பற்றின விஷயங்களை சொல்கிறாங்க. அதே போல் பாக்கியாவுக்கும் தனக்கும் இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி சொல்கிறாங்க. தான் குடும்பத்துக்கும் அந்த குடும்பத்துக்கும் இருக்கிற ஒரு நல்ல உறவை பற்றி சொல்கிறாங்க. இதையெல்லாம் கேட்ட நீதிபதி, இதுக்கப்புறம் விஷயத்த சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் தான் இங்கே சொல்லவே ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு இந்த விஷயம் 2 நாளைக்கு முன்னாடியே தெரியும் மேடம், ஆனால் இந்த விஷயத்தை பற்றி நான் பேசாமல் அமைதியாக இருந்ததுக்கு காரணம் உண்மை என்னென்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நான் கொண்டு வந்த நிறுத்தலாம் தான் இருந்தேன். இப்போ கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும், என்ன விஷயம் என்னென்னு நீங்கள் ஆதாரத்தோட நிரூபிக்க முடியுமா? இந்த கோர்ட் கேஸை பொறுத்த வரைக்கும் ஆதாரம் மட்டும்தான் நிரூபணமாகும்னு சொல்கிறாங்க. இங்கே உடனே நான் வந்துட்டு ஒரு கேள்வி கேட்டுக்கலாமா ஒரு ஆனர் அப்படின்னு கேட்குறாங்க. யாரை கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்ல, இங்கே வந்து ஈஸ்வரியை விசாரித்த அந்த லேடி கான்ஸ்டபிள், அந்த லேடி போலீஸை தான் நாங்கள் வந்துட்டு விசாரணை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது போலீஸையே நீங்கள் விசாரிக்கணுமான்னு கேட்க, என்ன மேடம் அவங்க தப்பு பண்ணால் அவங்கள விசாரிக்கிறதுக்கு ஆட்கள் யாராவது ஒருத்தவங்க இருக்கணும்னு சொல்ல, இதை கேட்ட நீதிபதியும், சரி உங்களுக்காக அவங்கள இங்கே கூப்பிடுறேன்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த லேடி போலீஸும் வேலை வந்து நிற்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணும்னு எங்கள் பழனிசாமி சொல்ல, என்ன கேள்வி கேட்க போறீங்கன்னு அந்த லேடி போலீஸ் நின்றுட்டுக்க, சரி முதல்ல உங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொண்டு வந்து கொடுத்தது யாருன்னு கேட்குறாங்க. இதோ இந்த பொண்ணோட அம்மா கமலா தான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த விஷயம் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சு நடந்ததா தெரியாமல் நடந்ததான்னு சொல்லி கேட்க, அது எனக்கு தெரியாது சார்னு சொல்கிறாங்க. என்ன மேடம், கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தவங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது இல்லையா? ஏன் இந்த விஷயம்
அவங்களுக்கே தெரியாமல் நடந்திருக்கலாம்லன்னு சொல்ல இதை உடனே ராதிகாவை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. ராதிகா சொல்கிறாங்க, எனக்கே தெரியாது அம்மா வந்து இப்படி கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இது இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகும்னு நான் நினைக்கல. ஆனால் அவங்க பண்ண தப்புக்கு தண்டனை கிடைக்கணும்னு தானே அம்மா நினச்சிருக்காங்க. அதுவும் எனக்காக யோசிச்சிருக்காங்க. இதில் என்ன தப்பு இருக்குன்னு எங்கள் ராதிகா சொல்கிறாங்க. சரிங்க, நீங்கள் போய் உட்காருங்கன்னு இங்கே பழனிசாமியை அனுப்பி விட்டுறாங்க. பழனிசாமியை அனுப்பி விட்டதுக்கு பிறகு திரும்ப இங்கே லேடி போலீஸ்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. நேற்று நடந்த விஷயங்களை நீங்கள் மறக்காமல் எங்ககிட்ட சொல்லணும் சரியான்னு சொல்லி கேட்க, என்ன விஷயமா இருந்தாலும் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே லேடி போலீஸும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு இங்கே பழனிசாமி கேட்குறாங்க, நேற்று நீங்கள் அதாவது இந்த ஈஸ்வரி மேடம் கிட்ட நீங்கள் விசாரணை பண்ணினீங்க சரியா அப்படின்னு கேட்க, ஆமாம் விசாரணை நடந்தது உண்மைதானே சொல்கிறாங்க. அப்போது என்னெல்லாம் விசாரிச்சிங்க, என்ன கேள்விகள் எல்லாம் கேட்டீங்கன்றதை நான் தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்ல, அது எல்லாத்தையுமே நான் ப்ராப்பராக இப்போ இந்த நீதிபதி கையில் கொடுத்துருக்கேன். அதை இந்த விஷயத்தை நான் இந்த இடத்துல சொல்லணுன்ற அவசியம் இல்லையேன்னு சொல்கிறாங்க. அங்கே நீதிபதியும், நீங்கள் இந்த கேஸ்க்கு ஒத்துழைக்கணும்னு நாங்கள் விருப்பப்படுறோன்னு சொல்ல, எங்கள் போலீஸும் வந்துட்டு அப்படி என்ன விசாரணை பண்ணோன்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. எதுக்காக உண்மையை மறைக்கிறீங்கன்னு சொல்ல, நாங்கள் என்ன சார் உண்மையை மறைக்கிறோம், என்ன விசாரணை நடந்ததுன்னு கேட்டீங்க, அங்கே நடந்த விஷயங்களை தானே இப்போ சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன விசாரணை நடந்துச்சுன்றது எங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்ல, என்ன இவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சோ அப்படின்ற ஒரு பயத்தில் ஆடி போய் நின்றுட்டு இருக்காங்க போலீஸும். அதே நேரம் எங்கள் பழனிசாமி சொல்கிறாங்க, இதோ இந்த பென்ட்ரிவில் எல்லாமே இருக்குது, இது எல்லாரும் முன்னாடி டிவியில் போடுங்க அப்படின்னு சொல்ல, இங்கே நீதிபதி அதை வாங்கி எல்லாரும் முன்னாடி டிவியில் போட்டு காட்டுறாங்க. அப்போ தான் விஷயமே தெரியுது. இங்கே வந்து ஈஸ்வரி வந்து மிரட்டி தான் அதை வந்துட்டு வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த கமலா வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்த கையோட அவங்க அந்த இடத்துலேருந்து வெளியில் போயிருக்காங்க. ஆனால் அடுத்த நிமிஷமே அங்கே கமலாவோட பையன் அதாவது சந்துரு, ராதிகாவோட அண்ணன் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஏன்னா அவங்க ஃப்ரெண்டோட போலீஸ் மூலமாக தான் இங்கே அவங்கள தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்காங்க. அம்மா கொடுத்த கம்ப்ளைண்ட் எல்லாமே வந்துட்டு நீங்கள் நல்லா விசாரிச்சு பார்க்கணும்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல், நீங்கள் இந்த விசாரணையை வளன்னு இழுத்துட்டு இருக்காம இதுக்கு சரியான தீர்வை கொண்டு வரணும்னா அது உங்கள் கையில் மட்டும்தான் இருக்கு மேடம்னு சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து இங்கே போலீஸ் வந்துட்டு கேட்குறாங்க, என்ன சார் சொல்கிறீங்கன்னு கேட்க, அதுக்கு இங்கே அதாவது சந்திர சொல்கிறாங்க, ஆமாம் மேடம், உங்களை பற்றி ஏற்கனவே தெரிஞ்சதுனால தான் உங்களை நான் எங்கள் அம்மாவை உங்ககிட்ட அனுப்பினேன். அம்மா பண்ண ஒரு சின்ன விஷயத்தினால தான் என் தங்கச்சியோட கரு கலைஞ்சதுன்ற விஷயம் தெரியும். ஆனால் இதை காரணமாக வச்சு தான் நாங்கள் இப்போ அவர் மாமியார் மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்ற விஷயம் எல்லாமே அங்கே இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க ரெக்கார்ட் மூலமாக ரெக்கார்ட் ஆயிருக்கு. இது ஏற்கனவே பழனிசாமிக்கு தெரிய வந்ததுனால அங்கே இருக்கிற தனக்கு தெரிஞ்ச போலீஸ் மூலமாக அந்த ரெக்கார்டையும் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க கிட்டேருந்து பணம் வாங்கினதுக்கான ரெக்கார்டு எல்லாமே இருக்குதுல. அதாவது இங்கே சந்திர வந்துட்டு சொல்லி கொடுக்குறாங்க, இந்த கேஸை வந்து வளவலன் இழுக்காமல் இதை விசாரணைக்கு கொண்டு போகாமல், அதாவது இதுக்கெல்லாம் காரணம் ஈஸ்வரி தான்றதை நீங்களே அவங்களே நம்ப வைக்கணும். அவங்க வாயிலேருந்து உண்மையை வர வைக்கணும். அவங்க ஆணித்தரமாக தான் தான் இதுக்கு காரணன்றதை அவங்க உள் மனசுக்குள்ளே புகுந்து நீங்கள் நம்ப வைக்கணும். இது எல்லாம் நடந்தால் மட்டும்தான் இந்த கேஸில் அவங்கள மாட்ட வைக்கவும் முடியும். அப்போ தான் எங்கள் ராதிகா கோபின்னு எல்லாரையும் நம்ப வச்சு நாங்கள் வந்துட்டு இந்த காரியத்தை சாதிக்கவும் முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட எங்கள் போலீஸும் வந்துட்டு இதனால் எனக்கு என்ன யூஸ்ன்னு சொன்னதுக்கு பிறகு தான் எங்கள் சந்திர தான் கொண்டு வந்த பணத்தை இங்கே அவங்க கையில் கொடுக்குறாங்க. இதை வந்து அவங்களும் வாங்கிக்கிறது மட்டும் இல்லாமல் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் அதே இடத்துல ஒரு நல்ல போலீஸும் இருந்ததுனால தான் இப்போ இந்த உண்மைகள் எல்லாமே எனக்கு தெரிய வந்துச்சுன்னு சொல்ல, இதை கேட்ட அந்த லேடி போலீஸ் ஆடி போய் நின்றுட்டு இருக்காங்க. இவ்வளோ பெரிய தப்பை பண்ணிட்டு இப்போ அந்த வயசான அம்மா மேலே மொத்த பழியும் தூக்கி போட்ட உங்களுக்கு 6 மாதம் சஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வயசான அம்மா மேலே பழிய போட்ட உங்களுக்கு சரியான தண்டனை கிடைச்சே ஆகணும்னு சொல்லி நீதிபதியும் தீர்ப்பு வழங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த குற்றத்துக்கும் இதுக்கு பின்னாடி இருக்கிற இந்த ஈஸ்வரிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அதனால் ஈஸ்வரியை நாங்கள் இந்த நிமிடமே வந்துட்டு வெளியில் விடுறோம், நாங்கள் விடுதலை பண்ணுறோம் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட பழனிசாமி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்படி சரியான நேரத்தில் ஆடியோ ப்ரூஃபோடு வந்து நின்னவங்களுக்கு இவங்க மூலமாகவே உண்மையெல்லாம் வெளியில் கொண்டு வந்ததுனால இப்போ இதில் வந்து யார் மேலே தப்பு இருக்குன்ற விஷயமும் தெரிஞ்சதுனால கோபியும் அதே நேரம் ராதிகாவும் ஆடி போய் நின்றுட்டு இருக்காங்க. அதே நேரம் கோபி எங்கள் கையெடுத்து கும்பிடுறாங்க பழனிசாமியை பார்த்து. முதன்முறையாக கோபி வந்து எங்கள் பழனிசாமியை பார்த்து கையெடுத்து கண் கலங்கி கும்பிட்டு நின்றுட்டு இருக்கேன். அதையெல்லாம் கண்டுக்காம எங்கள் எல்லா குடும்பமும் மொத்தமாக சேர்ந்து வெளியில் வர எங்கள் தாத்தா கண் கலங்கி ஈஸ்வரியை கட்டுப்பிடிச்சு அழுக, ஈஸ்வரியும் அழுதுட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ஈஸ்வரியும் தாத்தாவும் இங்கே வந்து முக்கியமாக பழனிசாமிக்கு நன்றி சொல்கிறாங்க. என்னமோப்பா, ஆனால் நாங்கள் பெற்ற பையனால் எங்களுக்கு பிரச்சனை வந்தப்போ ஆனால் உங்கள் அம்மா உங்களை நல்லா வளர்ந்துருக்காங்க. நாங்கள் எங்கள் பையனோட விஷயத்தில் தப்பு பண்ணிட்டோம், ஆனால் உங்கள் அம்மா உங்களை நல்லாவே வளர்த்துருக்காங்கன்னு சொல்லி எங்கள் பழனிசாமியை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க. அப்போ தான் எங்கள் பாக்கியா கேட்குறாங்க, எப்படி சார் எங்கள் குடும்பத்தில் இப்படி ஒரு பிரச்சனை போனது, அதுக்கு இவ்வளோ பெரிய ஆதாரத்தை திரட்டி கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி எங்கள் பாக்கியா கேட்குறாங்க. அதுக்கு பழனிசாமி சொல்கிறாங்க, இல்லை மேடம், 2 நாளைக்கு முன்னாடி நான் வெளியில் வந்தப்போ தான் இங்கே இந்த கமலா அம்மாவை நானும் பார்த்தேன். ஏற்கனவே இவங்களை எனக்கு நல்லாவே தெரியும், ராதிகாவோட அம்மான்னு சொல்லி நான் இவங்களை மீட் பண்ணியிருக்கேன். ஒரு ஃபங்க்ஷனில் தான் நானும் மீட் பண்ணியிருக்கோம். அப்போ தான் எங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ தான் வந்து நான் இவங்களை பார்த்தபோது இவங்க ஒரு பையன் கூட பேசிக்கிட்டு இருந்ததையும், அதே நேரம் இவங்க அவங்க கிட்டேருந்து பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி ரொம்ப ஆவேசமாக போனதையும் பார்த்தேன். ஏதோ எனக்கு மனசுக்கு தப்பாக
பட்டதுனால தான் நான் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போனேன். அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனதை நான் கவனிச்சேன். அதுவும் இல்லாம கையில ஒரு பையோட போனாங்க. அவங்க பையன் கொடுத்த அந்த பையோட தான் நான் போயிருப்பாங்க. அந்த பையன் கொடுத்த அந்த பையோட தான் இவங்க அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனதை கவனிச்சேன். ஏதோ தப்பா பட்டதுனால நானும் ஃபாலோ பண்ணி போனேன் மேடம். அங்க போன கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அங்க இருக்கிற எனக்கு தெரிஞ்ச போலீஸ் மூலமா தான் எல்லா விஷயங்களையும் தெரிய வந்தது. ஏற்கனவே இந்த போலீஸ் மேல நிறைய கம்ப்ளைண்ட் எனக்கு வந்துட்டே இருந்தது. எப்படியாவது இவங்க லஞ்சம் வாங்கும்போது இவங்கள வந்துட்டு போட்டு கொடுக்கணும்னு ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க. சரி, இதுதான் சரியான வழின்னு நானும் நினைச்சேன். என்ன கம்ப்ளைண்ட் என்னன்னு விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, இவங்க இந்த மாதிரி ஒரு பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்ற விஷயம். அதுக்காக இவங்க பணம் வாங்கியிருக்காங்கன்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரிய வந்தது. அதை சட்டப்பூர்வமா கொண்டு நிறுத்தணும். அதுக்கு ஒரே வழி, எங்க ஈஸ்வரி அம்மா கைது பண்ணணும். அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இவங்களை இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கோர்ட் வரையும் கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் இவங்களால தப்பிக்கவே முடியாதுன்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாம இவங்க ஏற்கனவே லஞ்சம் வாங்கின வீடியோஸ்ல இருந்து எல்லாமே ஏற்கனவே அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்த கேமரா மூலமாகவும் இவர் எடுத்த வீடியோ மூலமாகவும், அது மட்டும் இல்லாம அங்க நான் எனக்காக உதவி பண்றதுக்காக இருந்த போலீஸ் மூலமா தான் இந்த வீடியோஸ் எல்லாமே எடுக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே அவர்கிட்ட யார்கிட்ட அவங்க லஞ்சம் வாங்கினாலும் வீடியோ எடுக்க சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அதை அவங்க இந்த மாதிரி இவங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க வரப்போது எடுத்திருந்தாங்க. இது எல்லாமே கையில் சிக்கினதுனால தான் இப்போ இந்த அம்மா மேலே தப்பு இல்லைன்ற விஷயத்தை என்னால் நிரூபிக்க முடிஞ்சதுன்னு சொல்ல, ரொம்ப நன்றி சார். உங்களுடைய நல்ல மனசுனால தான் இப்போ நாங்கள் இந்த பிரச்சனையிலிருந்து காப்பாற்றப்பட்டிருக்கோம்னு சொல்கிறாங்க. அப்போது அங்கே வெளியில் வர கோபி இவங்க பேசினதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பழனிசாமியோட நல்ல மனசு நினச்சி பெருமைப்பட்டுக்கிட்டாலும் இன்னொரு பக்கம் இங்கே ராதிகா மேலே கமலா மேலே இருக்கிற கோவம் ரொம்ப அதிகமாகுது. இங்கே ராதிகாவும் கமலாவும் வெளியில் நின்றுட்டுருக்கு. என்னம்மா நீ இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டு எங்கிட்டையாவது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம். இப்போ பாரு, அவர் என் மேலே இன்னும் அளவுக்கு அதிகமாக கோவப்பட போறாருன்னு சொல்ல, அங்கே வர இங்கே கோபி பயங்கரமான ஒரு கோவத்தில் ராதிகாவுக்கு பலான்னு ஒரு அறையப்படுறாங்க. இதனால கமலா அப்படியே அடங்கி போய் நின்றுட்டு இருக்க. இங்கே கமலாவுக்கு தண்டனையும் கிடைச்சிருச்சு. இப்போ கமலாவையும் கூட்டிட்டு போயிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் என் பொண்ணு மேலே என் கையை வச்சிங்க அப்படின்னு சொல்ல, இந்த அடி உங்களுக்கு விழ வேண்டியது. வயசுக்கு மூத்தவங்க, எங்கள் அம்மா வயசு இருக்கிறீங்களேன்றதுனால தான் வயசுக்கு மரியாதை கொடுத்து நான் அமைதியாக இருந்துகிட்டு இருக்கேன். இல்லைன்னா பலர்னு உங்கள் கண்ணா பழுத்திருக்குன்னு எங்கள் கோபி சொல்கிறாங்க. கோபி இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கதை பார்த்து எங்கள் தாத்தாவும் பாட்டியும், நம்ம இந்த இடத்துல இருந்து கிளம்பி போகிறதா நல்லது, இதுக்கப்புறம் நம்ம இங்கே இருக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல போய் தலைக்கு குளிக்கணும், வா போகலாம் ஈஸ்வரின்னு சொல்ல, ஆமாம் முதல்ல அழைச்சிட்டு போங்க மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் பழனிசாமியும். நீங்களும் வாங்க சார்னு எங்கள் பாக்கியா கூப்பிட, பின்னாடியே வர மேடம்னு சொல்லிட்டு இங்கே எல்லாருமே கிளம்பி போயிட்டுருக்காங்க. முக்கியமாக எங்கள் கோபி கிட்ட பேசுறதுக்காக பழனிசாமி போகிறாங்க. பழனிசாமி வந்த உடனே கோபி அதிர்ச்சியில் அப்படியே நின்றுட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கூட நிற்கிற எங்கள் ராதிகாவையும் பார்த்து, என்ன மேடம் அப்படின்னு சொல்லி, நீங்களும் இப்படி பண்ணுவீங்கன்னு நினைக்கவே இல்லைன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ராதிகா, எனக்கு அம்மா இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு தெரியாதுன்னு சொல்ல, ஒரு பெத்த அம்மா உங்களுக்காக இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்காங்க, அதுவும் உங்ககிட்ட மறைச்சு உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு பண்ணினாங்களா இல்லை வீணாக போகணும்னு பண்ணாங்களான்னு உங்களுக்கே இப்போ தெரிஞ்சிருக்கும். இப்போ உங்களுக்குள்ள பிரச்சனை வர அளவுக்கு அவங்க தான் நடந்திருக்காங்க. இங்கே ஈஸ்வரி கிடையாது. ஈஸ்வரி அம்மா அந்த மாதிரி பண்றவங்க கிடையாதுன்னு இப்பனாலும் புரிஞ்சுக்கோங்க மேடம்னு சொல்றாங்க. இதை கேட்ட ராதிகா தலை குனிஞ்சு நிற்க, கோபிக்கும் தலைகுனிவு தான் ஏற்படுது. அது மட்டும் இல்லாம எங்க கமலாவும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போக அந்த போலீஸ்க்கும் சரியான தண்டனை கிடைக்குது. இங்க பழனிசாமியை தான் வந்த விஷயத்த சொல்லிட்டு அவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. எங்க ராதிகாவுக்கும் கோபிக்கும் இடையில தான் சண்டை முட்டிக்குது. அதே நேரம் எங்க கோபி ராதிகா பலார்னு விட்டு அடியில ராதிகா அடங்கியே போயிடுறாங்க.